ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு AutoCAD டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு 3 அற்புதமான ட்ரிக்ஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணிவிட்டுருங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் கமெண்ட் என்ன அப்படின்னா TCIRCLE. ஓகேவா? ஸோ அந்த TCIRCLE அப்படின்னா என்னென்னா, இப்போ நான் ஒரு டெக்ஸ்ட் ஒன்று எழுதுகிறேன். ஸோ DT என்டர் கொடுத்து நான் ஒரு டெக்ஸ்ட் வந்து எழுதுகிறேன். உங்களோட டெக்ஸ்ட்டுக்கு நீங்கள் அந்த சர்க்கிளை வந்து ஆட் பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஸோ அது என்ன கமெண்ட் அப்படின்னா TCIRCLE அப்படின்ற ஒரு கமெண்ட் தான். ஓகேவா? TCIRCLEோட ஷார்ட்கட் என்ன அப்படின்னா TCI என்டர். ஓகேவா? ஸோ TCI என்டர் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா செலக்ட் ஆப்ஜெக்ட் அப்படின்னு உங்களுக்கு கேட்கும். ஸோ உங்கள் ஆப்ஜெக்ட், அதாவது உங்கள் டெக்ஸ்ட் எதுவோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா அதோட ஆஃப்செட் டிஸ்டன்ஸ் கேட்கும். ஆஃப்செட் டிஸ்டன்ஸ்னால் ஒன்றுமே இல்லை, அந்த சர்க்கிள் வந்து இந்த 1ஆம் நம்பர்லேருந்து எவ்வளோ தூரம் தள்ளி இருக்கணும் அப்படின்னு கேட்கும். ஸோ இது நீங்கள் பாயிண்ட் வேரியேஷனில் நீங்கள் கொடுத்தாலே போதும். அதாவது இதில் ஆட்டோமேட்டிக்காக என்ன இருக்குது, 0.3 இருக்கா. ஸோ அந்த 0.3 வந்து இதில் மேக்ஸிமம் தான். ஸோ 0.3 வந்து என்ட்ரு பண்ணிக்கணும். ஸோ என்ட்ரு பண்ணிக்கிட்டதுக்கப்புறம் இதில் 3 விதமான ஷேப்ஸ் இருக்குது. என்ன ஷேப் அப்படின்னா சர்க்கிள்னு ஒரு ஷேப்பு, ஸ்லாட்னு ஒரு ஷேப்பு, ரெக்டாங்கிள்னு ஒரு ஷேப். ஓகேவா? ஸோ சர்க்கிள் அப்படின்றத நீங்கள் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா இதில் கான்ஸ்டண்ட்டாக வேரியபிளா அப்படின்னு கேட்கும். ஸோ ரெண்டுமே ஆப்வியஸாக ஒன்று தான். ஸோ கான்ஸ்டன்ட் அப்படின்னு செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி அதில் ஒரு சர்க்கிள் வந்துடும். ஓகேவா? ஸோ இது மாதிரி நீங்கள் ஒவ்வொன்றுத்துக்கும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நீங்கள் சர்க்கிளை வந்து நீங்கள் கொடுத்துக்கிட்டே போயிட்டுருக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதை நான் காப்பி பண்ணி வச்சுக்கிறேன். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நான் அப்படியே காப்பி பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா ஒவ்வொரு நம்பராக வந்து இந்த மாதிரி காப்பி பண்ணி வச்சுட்டேன். ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் எனக்கு 2 அப்படின்னு இருக்கணும், இந்த நம்பருக்கு அப்புறம் 3, அதுக்கப்புறம் 4 அப்படின்ற ஆர்டராக எனக்கு வந்து வேணும். TCOUNT அப்படின்ற இந்த ஒரு கமெண்ட் வந்து நமக்கு யூஸ் ஆகும். ஸோ TCOUNTோட ஷார்ட்கட் என்ன அப்படின்னா TCO என்டர். ஸோ TCO என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா செலக்ட் ஆப்ஜெக்ட் அப்படின்னு உங்களுக்கு கேட்கும். ஸோ ஆப்ஜெக்ட் எதுவோ அந்த ஆப்ஜெக்ட் எல்லாத்தையும் நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா டெக்ஸ்ட் மட்டும் செலக்ட் ஆகும். ஸோ ஜஸ்ட் நீங்கள் என்டர் அப்படின்னு ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா ஸோ இதில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கமெண்டில் செலக்ட் ஆர்டர், அதுக்கப்புறம் எக்ஸு ஒய் அப்படின்னு இருக்கும். ஸோ எக்ஸ்னா நம்மளோட டேரக்ஷன் வந்து என்னது எக்ஸ் ஆக்சிஸ்லனா இருக்குது. ஸோ எக்ஸ் ஆக்சிஸை நான் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ எக்ஸ் ஆக்சிஸ் கொடுத்துட்டேன் அப்படின்னா எக்ஸில் உள்ள எடுத்துக்கும். ஸோ இதில் ஸ்டார்டிங் நம்பர் பார்த்தீங்கன்னா 1 அப்படின்றது ஃபஸ்ட்டு இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ஆல்ரெடி இருக்க நம்பர். ஓகேவா? அதாவது இதிலிருந்து தான் அடுத்த ஆரம்பிக்கணும் அப்படின்ற நம்பர். ஓகேவா? ஸோ அதனால் 1,1 அப்படின்னா 1 ஆல்ரெடி இருக்குது, அந்த 1லேருந்து மறுபடியும் 1 ஆர்டர் பண்ணி போகணும். ஓகேவா? அதனால நம்மளோட இன்க்ரிமெண்ட் வந்து என்ன இருக்குது, அதாவது இந்த கமாக்கு அங்கிட்டு நமக்கு எழுதியிருக்கு பார்த்தீங்களா. ஸோ அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து 1 இருக்கும், ரெண்டாவது வந்து கமாக்கு அப்புறம் 1 இருக்கும். இந்த 1 அப்படின்றது நமக்கு ஆர்டர் வைஸில் போகிறது. இந்த இது வந்து நமக்கு இன்க்ரிமெண்ட், அதாவது இந்த 1க்கு அப்புறம் வந்து எத்தனையாக நமக்கு வந்து ப்ளஸ் பண்ணி போகணும் அப்படின்றது. ஓகேவா? ஸோ இப்போ நான் 1 அப்படின்னு கொடுத்தேன்னா எனக்கு இந்த 1, அதுக்கப்புறம் +1, அதுக்கப்புறம் இது 2, இப்போ 2 + 1 3, அந்த மாதிரி எனக்கு ப்ளஸ் பண்ணி எடுத்துகிட்டு போய்க்கும். ஓகேவா? ஸோ இந்த 1,1 அப்படின்னு கொடுத்துட்டு நான் என்ட்ரு பண்ணிக்கிறேன். ஸோ என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் ஓவர் ரைட் அப்படின்னு இருக்குது. ஓவர் ரைட்னா என்னது, அது மேலேயே எழுதுறது ஓவர் ரைட். ஓகேவா? ஸோ ஓவர் ரைட் அப்படின்றத நான் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த மாதிரி 1 2 3 4 5 அப்படின்னு அதுவே எனக்கு சேஞ்ச் ஆயிரும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நம்ம சிம்பிளாக நம்ம ஒரே கமெண்ட்லேயே நம்ம வந்து யூஸ் பண்ணிட முடியும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து TCIRCLE அப்படின்ற ஒரு கமெண்டு, TCOUNT அப்படின்ற ஒரு கமெண்ட். ஓகேவா? ஸோ கைஸ், நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துடும். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணிவிட்டுருங்க. ஸோ இது போலவே அடுத்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோவில் சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப்.